ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உருளைக்கிழங்கு குருமா பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம். வேக வச்சு உருளைக்கிழங்க இப்படி மசிச்சு எடுத்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின தக்காளி, நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி தருதருன்னு அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை, பட்டை, சோம்பு இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கல்லைய அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு ஒன்று விடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வணக்கி விடுங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டைமில் சேர்த்தாதான் அடியில் பிடிக்காமல் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விடணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து லைட்டாக ஒரு கலக்கி விட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலக்கி விடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா நாம் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடுங்க. இப்போது உங்களுக்கு எவ்வளோக்கு அளவு தேவையான அளவு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. சுவையான பூரி குழம்பு மசாலா ரெடி. இந்த ஸ்டேஜில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம்.